மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி கே ஸ்டாலின் அவர்களின் நல்லாசிகளுடன் கோவையில் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 28.26 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பணிகளை துவக்கி வைத்து 82.14 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வசதிகளுடன் கூடிய அதிநவீன ஹாக்கி மைதானம் உட்பட பல புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். பிறகு 22,526 பயனாளிகளுக்கு 215.31 கோடி ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள். மற்றும் பல்வேறு அரசு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு காணொளி காட்சி மூலம் பணிகள் துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து கோவை மாநகராட்சி மத்திய மண்டலம் 80வது வார்டுக்கு உட்பட்ட பிரபு நகர் பகுதியில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நகர்ப்புற துணை சுகாதார நிலையம் கட்டிடத்தை 80வது வார்டு மாமன்ற உறுப்பினரும் கோவை மாநகராட்சி பொது சுகாதார குழு தலைவர் பே. மாரிசெல்வன் அவர்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் மருத்துவர் அருண்குமார், செவிலியர்கள், சுகாதார நிலைய ஊழியர்கள் மற்றும் வார்டு செயலாளர் நா. தங்கவேலன், விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட துணை அமைப்பாளர் கே. ராஜேஷ் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.